அனைவருக்கும் வணக்கம். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் பெருசளவுல பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சுங்க. சரி, ஓகே, நம்ம கருத்தையும் தெரிவிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். இந்த விஷயத்துல இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி ஷோல பார்த்தீங்கன்னா, அந்த காமெடி ஷோ பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் நடத்திட்டு இருப்பாரு. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30,00,000 ஃபாலோவர்ஸ வச்சிருப்பாரு Instagramல. 30,00,000 யோசிச்சு பாருங்க எவ்வளவு அதிகம்னு சொல்லிட்டு. அந்த ஒரு காமெடி ஷோல இந்த ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூ. 300 பிரியாணி, அதாவது ரூ. 370 அப்படின்னு பிரியாணி வாங்கி கொடுத்தாரு அவரு. வாங்கி கொடுத்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல, என்னுடைய காசு வேஸ்டா போச்சு, அந்த பொண்ணை அப்படியே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு. பயங்கரமா பாத்தீங்கன்னா சர்ச்சையா இருக்கும். ஆனா முழு காணொலியில அவர் பேச வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் பாத்தீங்கன்னா தப்பான பொண்ணு மாதிரிதான். ஓகேங்களா, அவர் சொன்னது இதுதான், முழு கான்செப்ட் இதுதான். அந்த பொண்ணு தப்பான இது மாதிரிதான். சோ முதல்ல அந்த பொண்ணு தான் பாத்தீங்கன்னா ஒரு சைகை காட்டி கூப்பிட்டுச்சு. இவரு பாத்தீங்கன்னா போயிருப்பாரு, 370 ரூபாய் பிரியாணியை வாங்கி கொடுத்திருப்பாரு. இது மாதிரி எல்லாம் போயிருக்கோம், இப்படி வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணை நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. சோ இதுல பாத்தீங்கன்னா முழு காணொலி யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலா அவர் பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு கேவலமான விஷயம். ஒரு சொசைட்டில, ஒரு பப்ளிக்ல இது மாதிரி ஒரு விஷயத்த பண்றது, அந்த பொண்ணு மேல தப்பு இருக்கோ, அந்த பொண்ணு தப்பான பொண்ணோ, இவரு நல்லவரோ, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஆனா இவர் பண்ண விஷயம் இவரை தப்பா தான் காட்டும். அதுவும் ஒரு கேவலமான விஷயம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இதனால பயங்கரமா பாத்தீங்கன்னா அந்த நபரை போட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா பாத்தீங்கன்னா திட்டாங்க. அவர் வேலை பார்க்கிற கம்பெனில கூட பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஒரு நபர் தப்பு பண்ணாரு, அந்த நபரை மட்டும் கிடையாது, அந்த நபரை சுத்தி இருக்கிறவங்கள கேவலமா பேசினாங்க. அந்த நபர் ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க பாருங்க, அந்த கம்பெனி முதலாளியை கூட சும்மா விடவே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அரக்கனுக்கு நீங்க எப்படி வேலை தரலாம், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நபருக்கு நீங்க எப்படி உங்க கம்பெனில இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ஓனரையும் சேர்த்துதான் பாத்தீங்கன்னா திட்டாங்க. அந்த பிரஷரால பாத்தீங்கன்னா ஓகே, இதுக்கு மேல வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா இந்த நபரை பாத்தீங்கன்னா இப்படி பேசினாரு பாத்தீங்களா தப்பா, இவரை பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியை விட்டு நீக்கி இருப்பாங்க. வேலை போச்சு, அடுத்து யாரும் இவருக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் வேலை கொடுத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளுக்கு நீ வேலை கொடுக்குறனா நீ எவ்வளவு கேவலமானவனா இருப்ப அப்படின்னு அந்த கம்பெனியோட மார்க்கெட்டே பயங்கரமா குறையும். அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு வேலை தர மாட்டாங்க. சோ இப்ப அவருடைய லைஃப் கரியரே பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறிதான். சோ இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல விஷயம் தான், தப்பே கிடையாது. அவர் செஞ்சது தப்பு, அதுக்கான அந்த பெண் மேல தப்பு இருக்கும். அதாவது அந்த பெண்ணை தப்பா பேசினாரு பாருங்க, பிரியாணி வாங்கி கொடுத்து எதுவுமே பண்ண முடியலன்னு. அவர் அந்த பொண்ணு கெட்ட பொண்ணாவே இருந்தாலும் இவர் இது மாதிரி பேசுறது ஒரு கேவலமான விஷயம், ஒரு தப்பான விஷயம். அதுக்கான தண்டனை இவருக்கு கிடைச்சிச்சுன்னே வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பதிவை போட்டாரு பாத்தீங்களா, அந்த காமெடி ஷோ நடத்துறாரு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாரு, ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா 30,00,000, அந்த 30,00,000 பேர் இருக்கிற அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு, இதுக்கு மேல நம்ம இதை நடத்த தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30,00,000 ஃபாலோவர் கொண்ட அக்கௌண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு பல வருஷமா பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துனால அவ்வளவு ஃபாலோவர்ஸ் ஏற்ற முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏத்தி இருப்பாரு. அத்தனை வருஷம் உழைப்பையும் ஓகே இதுக்கு மேல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல அந்த அந்த பேசினார் பாத்தீங்களா, அந்த காரணத்துக்காக அவரையும் பாதிச்சிச்சு, அவருக்கு தண்டனையும் கிடைச்சிச்சு, அந்த கம்பெனில இருக்கிற ஆளுங்களையும் அந்த கம்பெனி முதலாளிகளையும் திட்டாங்க, அந்த காமெடி ஷோ நடத்துறவருக்கும் தண்டனை கிடைச்சிச்சு, அவர் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஓகே, எல்லாமே இப்படி நடத்துச்சு. ஆனா அதே ஷோல ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. அந்த பெண்ணை பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பாத்துங்க, நீ டிஃப்ரெண்ட் பாருங்க. இந்த தப்பு பண்ணது ஒரு ஆண், ஓகேங்களா, அந்த ஆண் நண்பர் அவரையும் பாத்தீங்கன்னா சும்மா உள்ள, அவருக்கு வேலையும் போச்சு, அவருக்கு வாழ்க்கையும் போச்சு, அந்த கம்பெனியாரையும் சேர்த்தையும் திட்டினாங்க, அந்த கம்பெனி முதலாளையும் திட்டினாங்க, அந்த ஜோக்க போட்ட அந்த காமெடி ஷோ நடத்துறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கிடைச்சு. இத்தனை பேரு இவர் ஒருத்தர் பேசுறதுக்கு இவரையும் தாண்டி இத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னா தண்டனை கிடைக்குது. ஆனா அந்த பெண்மணி பேசியிருக்காங்க ஒரு விஷயத்த, அதை கேட்டாலே பாத்தீங்கன்னா தலையை சுத்திரும், அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. அவங்க பேசின விஷயத்துக்கு அவங்களுக்கு தண்டனை எல்லாம் கிடைக்கல, அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி என்ன பேசினாங்க அப்படின்றத இப்ப நம்ம பாத்துருவோங்க. அந்த பெண்மணி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ அதை சொல்லவே பாத்தீங்கன்னா முடியலங்க, மனசுக்கே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, நல்ல கண்ணு அப்படின்றவரை தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியும். அவர் பாத்தீங்கன்னா கம்யூனிசத்துல பாத்தீங்கன்னா கட்சியில பாத்தீங்கன்னா தலைவரா இருந்திருப்பாரு. பயங்கரமா நல்லது செஞ்சிருப்பாரு, பெருசா சொத்துமே சேர்க்கல, அவருக்கு பல கோடி காசு கொடுத்திருப்பாங்க. அந்த காசை கூட பாத்தீங்கன்னா ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. ஆடம்பரமா வாழல, அவர் கம்யூனிசத்துல இருந்தாரு. அவர் நான் செத்துட்டா கூட என்னுடைய உடம்ப, இதுக்கு சம்மந்தம் இருக்கு அதனாலதான் இதை நான் சொல்றேன், நான் செத்துட்டா கூட என்னுடைய உடம்ப பாத்தீங்கன்னா மருத்துவம் படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானம் பண்றாரு மருத்துவத்துக்கு. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா தானம் பண்ணப்பட்ட ஒரு உடம்பு, ஒரு ஆண் சடலத்தை பார்த்து அந்த பெண் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
அவங்களுடைய பிறப்புறுப்பு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பார்த்து சிரிப்போம். அது எவ்வளவு பெருசா இருக்கா சின்னதா இருக்கா அப்படின்னு சைஸை பார்த்து வச்சு நாங்க எல்லாருமே சுத்தி சிரிச்சுன்னு தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு டாக்டர். எப்படி இருக்கும் மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மேல இருக்கிற நம்பிக்கையே வந்து பாத்தீங்கன்னா போற மாதிரி இருக்கும். அந்த பையன் மேல தப்புனா அந்த பையனை விட இந்த பொண்ணு பண்ணது பல மடங்கு தப்பு. இத்தனையும் ஒரு டாக்டர் வேற இவங்க எப்படி ஒரு டாக்டரா இருக்க தகுதியா இருக்கிற ஒரு நபரா இவங்க. சோ இதனாலதான் எனக்கு செம வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தா நானே சரி இருந்தேன். ஓகே, இதை பத்தி நம்ம பேசி போட்டலாம், ஒரு 4 பேருக்காச்சும் தெரியட்டும் அப்படின்றதுக்காக. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல கண்ணு மாதிரி ஏதோ ஒரு நபர் அதே மாதிரிதான் மருத்துவ படிப்புக்கு அவங்களுக்கு உதவட்டும். ஏன்னா டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கடவுள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உடம்ப தானம் பண்ணுவோம். அவங்க கத்துக்கிட்டோம், அவங்க கத்துக்கிட்டு 4 பேருக்கு உதவி செய்யட்டும். ஏன்னா டாக்டர்ன்றவங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடம்ப வந்து பாத்தீங்கன்னா பண்ணி பார்த்தாதான் அவங்களுக்கு எந்தெந்த தலை எது இருக்கு, இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு பிராக்டிக்கலா பண்ணி பார்த்தாதான் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படின்றதாலதான் நல்ல கண்ணு போன்ற நல்ல மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்கு நம்ம உடம்பாச்சு உதவிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட உடம்ப பார்த்து ஒரு ஆண் சடலத்தை பார்த்து ஆண் உறுப்பை பார்த்து இவ சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கன்னா, நாளைக்கு ஒரு ஆணுக்கு ஒரு ப்ராப்ளம் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது எந்த பார்வையில பார்ப்பாங்க, எப்படி நினைச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்துக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயின போகுது. பாத்துங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. நியூஸ்ல போட்டிருந்தாங்க இவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அதாவது அந்த ஆண் பேசினார் பாத்தீங்களா, அவருக்கு ஆல்ரெடி வேலை போச்சு, சுத்தி இருக்கிற கம்பெனிக்கும் கெட்ட பேரு, அவர் வேலை செஞ்ச கம்பெனி முதற்கொண்டு உடம்ப திட்டாங்க. அந்த காமெடி ஷோ நடத்தவருடைய இதுவும் டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இந்த பெண்ணு மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. என்ன எஃப்ஐஆர் போட்டு என்ன பிரயோஜனம்? சும்மா இப்போ வந்து இந்த விஷயம் பெருசா வந்து பாத்தீங்களா, ஒரு ஆணுக்கு இப்படி நடந்துச்சு, இவ்வளவு பேர் பேசி அடிச்சாங்க, முதல்ல அவங்கள எஃப்ஐஆர் போட்டீங்களா இல்ல அவங்க கரியரை காலி பண்ணீங்களா? வேலையை விட்டு தூக்குனீங்க. அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை 30 லட்சம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் போற அளவுக்கு ப்ரெஷரை கொடுத்து இது பண்ணீங்க. இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு இப்ப என்ன பிரயோஜனம்? பண்ண வேண்டியதை பண்ணுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க மெடிக்கல் சர்டிபிகேட்டை புடுங்க, இல்ல அவங்க படிச்சிருந்த டாக்டர் ஆயிருந்தாங்கன்னா அந்த சர்டிபிகேட்டை நீங்க டாக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணி 2வது அவங்க டாக்டர் வேலையை பார்க்க கூடாத மாதிரி நீங்க பண்ணுங்க. அதுதானே ஆக்ஷன், அதுதானே வந்து பாத்தீங்கன்னா நல்ல தீர்வா இருக்கும். எஃப்ஐஆர் போடுறேன்ற பேர்ல இதுக்கு எஃப்ஐஆர் போடுறேன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஓகே அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, எல்லாரும் இதுக்கு மேல பேசக்கூடாது, அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னு நார்மலா ஆக்கணும். இதுக்குதான் அந்த எஃப்ஐஆர். ஆனா உண்மையான ஆக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையான இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த டாக்டர் அப்படின்ற ஒரு பட்டத்தை நீங்க புடுங்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, இவங்க இப்படி இப்போ ஓப்பனா அந்த காமெடி ஷோல பேசி சிரிக்கிறாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ள இது ஆல்ரெடி இருந்திருக்கு, இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க வெளியே சொல்லியிருக்காங்க. அப்ப வெளியே சொல்லாத இருக்கிறவங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு பயம் வருது, ஒரு அச்சம் வருது. அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு உடம்புக்கு ஏதாவது முடியல அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு முடியும்னா ஒரு பெண் டாக்டரை போய் பாருங்க, ஒரு ஆணுக்கு முடியலன்னா ஒரு ஆண் டாக்டரை போய் பாருங்க அப்படின்ற மனநிலைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா யதார்த்தமா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வரவும் செஞ்சிருவாங்க. இந்த அளவுக்கு இருக்கிறவங்க இதே நீங்க யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த அந்த பெண் இருந்த இடத்த ஒரு ஆண், அந்த ஆண் சடலம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடத்த ஒரு பெண். யோசிச்சு பாருங்க. இந்நேரத்துக்கு அவனை தீவிரவாதின்னு கூட சொல்லுவாங்க. பழைய இந்த அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா பால் வச்சு அது எப்படி பொங்கும், அது மாதிரி அப்படியே மொத்த இந்தியாவும் பொங்கி அவனை ஒருவேளை தீவிரவாதின்னு முத்திரை கொடுத்து சுட்டாலும் சுட்டி பிடித்து விட்டோம் அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் இது மாதிரி ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்காங்க, பெண் சடலமா இருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி அவங்க பிறப்புறுப்பை பார்த்து இது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இவன் ஒரு பாலியல் சைக்கோடா, இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முத்திரை குத்தி என்னத்துக்கு அவன் வாழ்நாள் ஃபுல்லா சிறையில இருக்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது ஜஸ்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டமும் பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ பெண்ணுக்கு அநியாயம் நடக்குது நான் என்னன்னு சொல்ல, நிறைய இடத்த தப்புகள் நடக்குதுதான், ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். ஆனா பெண்களும் தப்பு பண்றாங்களே, அவங்களுக்கு ஏன் தண்டனை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வியாவே இங்க இருக்குது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க. அவர் பண்ணதை விட இந்த பெண் பண்ணது மிகப்பெரிய ஒரு குற்றம். ஒரு டாக்டர் வேற. அப்போ மத்தவங்களுக்கு ஒரு அச்சம் வரும். டாக்டர் இந்த அளவுக்கு இருக்காங்க, இவங்க வெளியே சொல்லிட்டாங்க, வெளியே சொல்லாம இது மாதிரி எத்தனை டாக்டர் இருக்காங்க?
அப்படின்னு யோசிக்க தோணுமா தோணாதா? உண்மையாவே இது ரொம்ப கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ஒரு கவலையாவும் ஒரு ஷாக்கிங்காவும் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இருந்துச்சு. இதனால ஏத்துக்கவே முடியல. என்ன இப்படி ஒரே நார்மலா ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விட்டுறலாம். சரி ஓகே, ஏதோ சும்மா பாத்தீங்கன்னா அறிவில்லாம சும்மா பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க டாக்டர் அப்படின்ன உடனே இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா எனக்கு கோவம் வந்துச்சு. ஒரு டாக்டர், ஒரு நார்மலா டாக்டர் இல்லாம இது மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு சொன்னா கூட பாத்தீங்கன்னா ஒரு கோவம் இருக்கும். ஆனா அவங்க டாக்டர் இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆண் சடலத்தை பாத்தீங்கன்னா நாங்க மருத்துவ பயிற்சிக்காக நாங்க பண்ணும்போது இது மாதிரி பார்த்து சிரிச்சோம் அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒரு கவலையும் ஒரு வெறுப்பு ஒரு கோவம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வருதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்காங்க, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஒரு 2 நாள் 3 நாள் பேசுவாங்க, அடங்கிட்டோம். ஆனா நான் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேங்க, இதை சொல்லக்கூடாது தான். ஏன்னா டாக்டர் எல்லாரையும் கடவுள் ஒரு ஸ்தானத்துலதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துன்னு இருந்தாங்க. ஆனா இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா ஒரு பெண் டாக்டர் கிட்டே போங்க, நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா ஆண் டாக்டர் கிட்டே போங்க. இதுதான் பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க வெளியே சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த. இப்போ அவர் வெளியே சொல்லாம இருந்தா இப்போ அவங்க அந்த ஷோவுக்கு வரல, என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஆணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க எப்படி யோசிப்பாங்க, எந்த பறவையில பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொன்னேன். ரைட்டுங்க, அடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி.